எங்க வீட்ல 3 சேவல் இருக்கு. 2 வந்து சண்டை சேவல், ஒண்ணு வந்து நார்மல் சேவல். இதுல இந்த நார்மல் சேவல் வந்து முன்னாடி இருந்தே நம்மகிட்ட இருக்கு. இந்த சண்டை சேவலுங்கிறது பிறந்து வளர்ந்தது. இப்போ இந்த நார்மல் சேவல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சண்டை சேவலை வந்து தொடர்ந்து 2 சேவலும் விரட்டிட்டே இருக்கும். சின்ன வயசுலேருந்து விரட்டிட்டே இருக்கும். அதுவும் என்ன பண்ணிடும், மற்ற 2 சேவலும் ஓடி ஓடிரும். இப்போ திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் வீட்டில் சொல்கிறாங்க சண்டை போடுது அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா அதில் ஒரு சண்டை சேவல், 2 சண்டை சேவலும் ஒரு சண்டை சேவல். ஒரு சண்டை சேவல் இன்னுமே அது பாட்டு இருக்குது. ஒரு சண்டை சேவல் மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த நார்மல் சேவல் இவ்வளோ நாள் இப்போ இருந்ததை, அதாவது கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் ராஜா மாதிரி இருந்ததை சண்டை போட ஆரம்பிச்சிட்டு, சண்டை போட ஆரம்பித்து ரத்தம் அந்தளவுக்கு அடி வாங்கியிருக்கேது இந்த நார்மல் சேவல். விட்டா அது வந்து நான் வந்து கொன்னே போட்டுரும் அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து சண்டை போடுது. அப்போ என்ன பண்ணியாச்சுன்னா, அந்த அடி வாங்கின சேவல் அந்த சின்ன சேவலை பிடிச்சி கூண்டில் அடைச்சாச்சு. அப்போ வீட்டில் சொல்கிறாங்க என்னென்னா, ஒரு சேவலை விற்றுருவோம், இப்படி இருந்தால் சண்டை போட்டு இதாயிரும் சொல்கிறாங்க. விற்றுருவோம் மீன்ஸ் எங்கே விற்க முடியும், நம்ம ஒரு கறிக்கடையிலையோ அங்கே தான் காசு கிடைக்கும். ஸோ அங்கே போய் எப்படியும் இறக்க தான் போகுது. அப்போ நம்ம வீட்டில் வளர்க்குறது எதுக்காகனா காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதை வளர்க்குறோம். ஏன்னா அந்த சேவல் வாங்கினதே கறிக்கடையிலேருந்து தான் வாங்கி வளர்த்துட்ருக்குறோம். மறுபடியும் கறிக்கடையில் கொடுக்கணும்னா வாங்காமலே இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னோடய மைண்ட் செட்டு. அப்போ அந்த டைமில் எப்படி இதை காப்பாற்றுறதுன்னா, சரி கூண்டில் போட்டு வைப்போம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி கூண்டில் போட்டு வைக்கிறோம், இன்னொன்று வெளியே அனுப்புகிறோம். இப்போது இதில் நம்ம ஒன்றை மட்டும் உள்ளே வச்சுட்டு இன்னொன்று வெளியே அனுப்பிட்டே இருந்தோன்னா அது நியாயமா அப்படின்னா, மாற்றி விடணும் இல்லையா? ஒரு சேவலை உள்ளே அடைச்சிட்டு இன்னொரு சேவலை வெளியே அனுப்பி விடணும். அப்புறம் சரி ரெண்டுமே வந்து வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ இன்னொரு சேவலை நம்ம வந்து மாற்றணுமே, அப்போ எப்படி மாற்றுறது, பிடிக்கவே முடியாத இந்த சேவல்களை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அப்புறம் சரி திறந்து விடுன்னு சொல்லி திறந்து விடும்போது சண்டை போடும். சண்டை போடும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிடிச்சிடலாம். ரெண்டுமே சண்டை போட ஆரம்பிக்கும். ரெண்டுக்குமே அந்த ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து சண்டையில் போயிடுமா, கோவம் அந்தளவுக்கு கோவம் வந்து சண்டையில் போனோடனே ஈஸியாக பிடிச்சிடலாம். டக்குன்னு போய் பிடிச்சி எந்த சேவலை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த சேவலை எடுத்துகிட்டு போய் நம்ம கூண்டில் அடைச்சிடலாம். இது அப்படியே நம்ம வாழ்க்கையில் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கோவம் எப்படி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. ஆனால் சில டைம் அந்த கோவம் வந்த உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா, நமக்கு அந்த பிரச்சனை தான் மிகப்பெரிய விஷயமா தெரியும். அங்கே நம்மளாக இருக்க மாட்டோம், நம்மளை இழந்துருவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தெரியாத போது யாருனாலும் உங்களை என்னன்னாலும் பண்ணலாம். இப்போ இந்த சேவலை பிடிச்சி அடைச்ச மாதிரி அந்த கோவங்கிற ஒரு விஷயம் நம்மளை மீறி நம்மளை வெளியே வந்துருச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்மளோட பவரை வந்து அந்த இடத்துல இழந்துடுறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று நம்மளை வந்து இறக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குறோம். விச் மீன்ஸ் அந்த கோவம் அதிகமாகும் போது மூச்சு அதிகமாக வாங்குது, அங்கே இறக்குறோமா. இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த சேவலை பிடிச்சி நம்ம காப்பாற்றுங்கிறதாக கூண்டில் அடைச்சோம். சப்போஸ் இந்த விற்க நம்ம விற்றுருந்தோம் அப்படின்னா, இல்லை கறிக்கடைக்கு மறுபடியும் அனுப்பியிருந்தோம் அப்படின்னா உயிர் போயிரும்ல. எப்படி ஹேண்டில் பண்ணுறது கோவத்தை கவனிக்கணும், அவ்வளோதான். அது கோபம் வரும்போது அந்த இடத்துல இது தேவையான கோபம் தானே, இல்லை தேவையில்லாத கோபமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். அப்படி கவனிக்க எடுத்தோடனே கம்மியாகுமானா சேலஞ்சு தான், ஒத்துக்கிறேன். எடுத்தோடனே நம்மளாலாம் அது வந்து கோபத்தை ஹேண்டில் பண்ணிட முடியாது. ஆனால் அதை கவனிக்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த கோபம் வருது நம்மளுக்கு இதுன்னு, இதுக்கு வருது தேவை தானா அப்படிங்கிறத கவனிக்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட எமோஷன்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கவனிங்க. நம்ம கவனித்தோம் அப்படின்னா வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். சிந்திங்க, செயல்படுங்க. எல்லாம் வாழ. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.